ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்ட்ரா வியூஸ். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மாருதி சுசுகியோட ஈகோ. ஸோ இந்த வெஹிக்கிள் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வெஹிக்கிளில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். கூடவே மைலேஜ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாருதி சுசுகி ஈகோ மோஸ்ட்லி டீபோர்டு வெஹிக்கிளாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் வந்து 5 சீட்டர் 6 சீட்டர் அப்படின்ற இப்போ 2 வேரியன்ட்ஸ் வருது. இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து 5 சீட்டர் ஏசி வேரியன்ட். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, ஹேலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் இண்டிகேட்டர்ஸ் வருது. சென்டரில் வந்து சுசுகி லோகோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபைபர் மெட்டீரியல் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபாக்லாம்ப் ப்ராவிஷன் இருக்குது, பட் வேணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஈகோல K12 N சீரியஸ் என்ஜின் கொடுக்குறாங்க. இது 1197cc 4 சிலிண்டர் என்ஜின். இந்த என்ஜின் 81 bhp பவரும் 105.5 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஃபியூல் டைப்ஸ்னு பார்த்தோன்னா பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி. அண்ட் இந்த ஈகோவில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் வருது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வரல. மைலேஜ்னு பார்க்குறப்போ பெட்ரோல் என்ஜின் 19 kmpl மைலேஜ் கொடுக்குது. அதுவே சிஎன்ஜி ஆப்ஷன் பார்த்தோன்னா 26 kmpl மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு மாருதி சுசுகி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஈகோவில் கொடுக்கக்கூடிய டயர்னு பார்த்தோன்னா இதுதான். இதனுடைய நம்பர் 155 R13C. சைடு மிரர்ஸ் மேனுவலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஈகோவோட கீ. ரிமோட் கீலாம் கிடையாது, நம்ம கீ வச்சு தான் லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கணும். ஸோ டோர் பாக்கெட்ஸ் எதுவும் கிடையாது. டோர் வந்து நம்ம மேனுவலாக தான் ரோல் பண்ணிக்கணும். கம்ஃபர்ட்னு பார்த்தோன்னா நல்ல ஹைட் இருக்கு. டிரைவருக்கு சீட்டிங் பொசிஷன் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி இருக்குன்னா, ஹைட்டு 6 feet, எனக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி இருக்கு. லெக் வந்து ஒரு மாதிரி 90 டிகிரியில் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நம்ம சீட்டை ஃபுல்லாக பின்னாடி தள்ளி தான் இருக்கும். இவ்வளோதான் ஹைட்டு. சீட் வந்து இவ்வளோ தான் பின்னாடி போகும். சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அதில் கண்ட்ரோல்ஸ் எதுவும் கிடையாது. ஹெட்லைட் அண்ட் சைடு இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல் இங்கே இருக்குது. வைப்பர் கண்ட்ரோல் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்க்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃப்ரண்ட் பானட் ஓப்பன் பண்ணுற லிவர் இங்கே இருக்குது. அவ்வளோதான். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்ட் இருக்குது டிரைவருக்கு. இங்கே சென்டரில் 2 ஏசி வெண்ட் இருக்குது. அதே போல் ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு அங்கே ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. ஏசி கண்ட்ரோல்ஸ் நார்மலாக இருக்க மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சோனி பழைய ஆடியோ சிஸ்டம், ஒரு ப்ளூடூத் ஆப்ஷன் மட்டும் இருக்கும் போல். கூட ஆக்ஸ் யூஸ் பண்ணி பாட்டு போட்டுக்கலாம். யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்குது. ஒரு நார்மலான ஒரு ஆடியோ சிஸ்டம். இது வேணும்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுக்குற மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. கீழே வந்து ஒரு கார் சார்ஜிங் ஸ்லாட் இருக்குது. இங்கே சும்மா ஏதாவது ஒரு ஃபோன் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது காயின்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். ஸோ கியர் ஆப்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. கியர் லிவர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் பிரேக், க்ளோ பாக்ஸ்,
ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு வந்து ஏர்பேக் இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு வேனிட்டி மிரர் எதுவும் கொடுக்கல சன்வைசரில். டிரைவருக்கு சன்வைசர் இருக்குது, வேனிட்டி மிரர் எதுவும் இல்லை. லைட் இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில், அதே போல் பின்னாடி பேக்கில் அங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ மிரர் இருக்குது, பட் அதுக்கு வந்து மேனுவலி டிம்மிங் ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல. கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். டோர் லாக் பண்ணுறதுலாம் ரொம்ப ஓல்டு ஸ்டைல் தான் இருக்குது. இப்போ பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடி வந்து டோர் ஸ்லைடிங் டோர். ஸோ சீட் இதுவும் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ்டு. பின்னாடி சீட் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரைட்டும் ஓகே. லெக் ரூம் கொஞ்சம் இடிக்குது, பட் ஸ்டில் ஓகே. தை சப்போர்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் இந்த என்ட்ரி லெவல் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இங்கே பின்னாடி ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் பின்னாடியுமே வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து டியூயல் கலரில் இருக்குது, ஒரு கிரே அண்ட் சாண்டல் மிக்ஸ்டு. இப்போ பூட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே கீழே ஒரு ஹேண்டில் இருக்குது. ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுது. பூட் நல்லா பெரிய பூட். ஆக்சுவலாக டீ போர்டு வெஹிக்கிள் எடுக்கிறவங்க மோஸ்ட்லி இங்கே வந்து ஒரு சீட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து அப்படியே ரிவர்ஸில் திருப்பி போட்டுட்டு இங்கே ஒரு சீட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே 3 பேர், இங்கே 3 பேர், அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் பேசஞ்சர் டிரைவர் எல்லாரோட சேர்த்து ஒரு 8 பேர் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இது டீ போர்டு வெஹிக்கிளுக்கு ப்ராப்பராக இதை வந்து செட் பண்ணலாம். இங்கே வந்து எதுவும் கீழே எதுவும் டூல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது அப்படியே ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. ஸ்பேர் வீல் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பூட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பின்னாடி டிஃபாகர் லைன்ஸோ இல்லை ரியர் வைப்பரோ எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு ஸ்டாப் லைட் மட்டும் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல் பின்னாடி ஹேலஜன் பல்பு தான் வந்து டெயில் லேம்ப்பு, இண்டிகேட்டரு, ரிவர்ஸ் லைட்டு எல்லாமே இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா டோர்லேயுமே வந்து கீ ஸ்லாட் இருக்குது. கீ போட்டு லாக் பண்ணிக்க அன்லாக் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்கோவில் கொடுக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்லையுமே கொடுக்குறாங்க. கூடவே ABS, EBD அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லா வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. நான் இந்த வெஹிக்கிள் ஓட்டி பார்த்த வரைக்கும் ஸ்டீரிங் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பிக்கப் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. இதுலேயும் வந்து 1200cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் பிக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஒரு 7.5 lakhs வந்து ஒரு 7 சீட்டர், ஒரு 6 சீட்டர் மாதிரி ஒரு வெஹிக்கிள் நமக்கு வருதுன்றப்போ அதில் நம்ம வந்து பெருசாக கம்ஃபர்ட் எதிர்பார்க்க முடியாது, பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து இதுதான் மோஸ்ட்லி டீ போர்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்பஸ்க்கு இது வந்து சூட்டபிளான வெஹிக்கிள். அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறப்போ இது பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓன் போர்டுக்கு இந்த வெஹிக்கிள் ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் வேணாம் தான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இது வந்து 7.16 lakhs வந்துடுது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் வந்து ஸ்விஃப்ட் பேஸ் வேரியன்ட் போகலாம், இல்லாட்டி செலிரியோ போகலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ரேஞ்சில் இருக்குது. டீ போர்டுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள். இந்த ஈகோ 5 சீட்டர் ஏசி இந்த வேரியண்ட்டோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 7.16 lakhs ஆன்ரோட் ப்ரைஸ். இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டான ஆன்ரோட் ப்ரைஸ். உங்கள் ஏரியாவில் மேபி ஸ்லைட்லி டிஃபர் ஆகலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.